ஏவுகணை தாக்குதல் அமெரிக்க அதிபரை நோக்கி நடத்த இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய அதிகாரிகள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது விமானத்திற்குள் தான் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் விமானத்தில் கேட்டரிங் பாக்ஸ் ஒன்று உள்ளே கொண்டு வரப்படுகிறது. அந்த பாக்ஸுக்குள்ள பத்திரமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடம் மாற்றப்படுகிறார். பிறகு அந்த பாக்ஸ் இன்னொரு விமானத்திற்கு மாற்றப்படுகிறது. அந்த விமானத்திற்குள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பாக பிரித்தானியாவை நோக்கி பயணித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார். இதற்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய எந்த ஜனாதிபதியும் இந்த அளவு செய்திகளில் இடம் பிடித்த வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஈரான் தாக்கி அளிக்கப் போகிறது, அவரை கொல்லப் போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கை காரணமாக தான் பயணித்த ஏர்ஃபோர்ஸ் 1 என்கிற உலகின் மிக பாதுகாப்பான விமானத்தில் பயணிக்காமல் துருக்கியிலிருந்து பிரித்தானியாவை நோக்கி வேறு ஒரு சிறிய ரக விமானத்தில் அமெரிக்க அதிபர் பயணித்திருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி உலகம் முழுவதுமே பாரிய சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கின்றன. இந்த செய்தியை ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்னடா இது டுபாக்கூர்த்தனமாக இருக்குதுங்கிற மாதிரி தான் நமக்கும் தோன்றியது. ஆனால் அதை தேடி பார்க்கிற போதுதான் நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், தி கார்டியன் உள்ளிட்ட சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதை செய்தியாக்கி இருப்பது மட்டுமல்லாமல் இதை தழுவி அசோசியேட்டட் பிரஸ் உள்ளிட்ட இன்னும் பல ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு அடிப்படையாக சில சம்பவங்களும் நடந்தேறி இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக மத்திய கிழக்கினுடைய சவுதி அரேபியா, UAE, கத்தர் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவில் தாங்கள் புதிதாக சில இன்வெஸ்ட்மெண்ட்களை பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்புகளை விடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு நாடுகளும் 2 ட்ரில்லியன் அளவுக்குண்டான முதலீடுகளை செய்வதாக அறிவித்திருந்தன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபருக்கு ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபர்களும் பரிசு பொருட்களை வழங்குகிற போது கத்தருடைய அதிபர் அவர் பயணிப்பதற்காகவே 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விட பெறுமதி வாய்ந்த ஒரு பாரிய விமானத்தையே அன்பளிப்பு செய்தார். இந்த விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 அமெரிக்க அதிபருடைய பறக்கும் ஒயிட் ஹவுஸாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானமாகத்தான் வழங்கப்பட்டிருந்தது. இந்த விமானத்தை தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிற்பட்ட நாட்களில் மற்ற நாடுகளுக்கு பயணிக்கும் போது தன்னுடைய பயணத்திற்கான விமானமாகவே பயன்படுத்தி வந்தார். இந்த விமானத்தில் தான் துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டுக்கு அங்காராவிலையும் போய் இறங்கி இருந்தார். அங்காராவில் நேட்டோ மாநாடு நடைபெறுகிறது. மாநாடு முடிந்ததற்கு பிறகு வழமை போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏறுகிறார். மக்களை நோக்கி, பத்திரிகையாளர்களை நோக்கி கையசைக்கிறார். கையசைத்ததற்கு பிறகு விமானத்துக்குள்ள அவர் நுழைஞ்சிடுறாரு. உள்ளே இருக்கிற பத்திரிகையாளர்களும் ஏன் ஒயிட் ஹவுஸினுடைய விமானத்திற்குள் வேலை பார்க்கிற விமான பணிப்பெண்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது விமானத்திற்குள் தான் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் விமானத்தில் கேட்டரிங் பாக்ஸ் ஒன்று உள்ளே கொண்டு வரப்படுகிறது. அதாவது விமானத்தில் பயணிக்கக்கூடியவங்களுக்கு உணவு கொடுப்பாங்களா இல்லையா, அந்த உணவு கொடுக்கறதுக்காக கேட்டரிங் சர்வீஸில் இருந்து வரக்கூடிய பெரிய கண்டெய்னர் பாக்ஸ் அது. அந்த பாக்ஸ் ஒன்று உள்ளே கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த பாக்ஸுக்குள்ள பத்திரமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடம் மாற்றப்படுகிறார். பிறகு அந்த பாக்ஸ் கண்டெய்னர் விமானத்திலிருந்து மீண்டும் தரையிறக்கப்பட்டு இன்னொரு விமானத்திற்கு மாற்றப்படுகிறது. அந்த விமானத்திற்குள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பாக பிரித்தானியாவை நோக்கி பயணித்தார் என்றும், முதலாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயணித்த சிறிய ரக அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான மிக பாதுகாப்பான விமானம் பிரித்தானியாவிலே தரையிறங்குகிறது. இரண்டாவதாக அமெரிக்க அதிபர் தொடர்ந்து பயணிக்கிற வளமையான பயணங்களுக்கு பயன்படுத்துகிற ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் பிரித்தானியாவில் தரையிறங்குகிறது. ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை பொறுத்தவரையில் அது ஒரு ஏமாற்று விமானமாகத்தான் இந்த பயணத்தின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்படி என்ன நடந்துவிட போகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு சொன்னா,
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்காராவில் இருந்து பிரித்தானியாவை நோக்கி பயணிக்கிற போது ஈரான் அல்லது ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகள், ப்ராக்சிஸ் அமைப்பாக இருந்தால் அது ஹவுதீஸாக இருக்கலாம், அல்லது ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம், அல்லது ஈராக்கில் இருக்கிற கதாயிப் ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், PMF ஆக இருக்கலாம், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய, அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அமைப்புகளைச் சேர்ந்த யாராவது ஏவுகணை தாக்குதல் நடத்த இருக்கிறார்கள் அல்லது அதையொட்டிய ஏதோ ஒரு தாக்குதல் அமெரிக்க அதிபரை நோக்கி நடத்த இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இப்படி ஒரு பாதுகாப்பான ஏற்பாட்டை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறை உளவு தகவல்களை வைத்து செய்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட மிக முக்கியமான சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்காராவில் இருந்து பிரித்தானியாவை நோக்கி பயணிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட விமானம் C-32A என்கிற அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான விஐபிக்கள் பயன்படுத்தக்கூடிய மிக உச்சகட்ட பாதுகாப்பை கொண்ட ஒரு விமானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விமானத்தில் தான் அவர் பிரித்தானியாவை நோக்கி போயிருக்கிறாரு. குறிப்பாக பிரித்தானியாவுக்கு பயணிக்கும் போது ஏன் இந்த ஏற்பாட்டை இப்படி செய்திருக்கிறார்கள், தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் எங்கு நடத்தப்பட்டிருக்கலாம் என்பதை பொறுத்தவரையில் வரக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய தளம் ஒன்று பிரித்தானியாவுடைய கட்டுப்பாட்டில் டியாகோ கார்ஷியாவில் இருக்குது, தீவு ஒன்று. அது அந்த தீவை நோக்கிய தாக்குதல்களை நடத்துகிறது. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டரை தாண்டி சென்று தாக்குதல் நடத்த வேண்டும். அவ்வளவு தூரத்திற்கு ஈரான் தாக்குதலை நடத்தி இருந்தது. அதே மாதிரி நீங்க வெஸ்ட் நாடுகள் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு தாக்குதலை பிரித்தானியாவை நோக்கிய ஈரானால் நடத்த முடியும் என்கிற அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தினாலையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு போகும்போது இந்த விமானத்தை, வளமையான விமானத்தை தவிர்த்துவிட்டு இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விவகாரம் என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பயணத்தில் இடையில ஒரு இடத்துல பேசும்போது என்ன தகவலை தெரிவிக்கிறார் என்று சொன்னா, என்னுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் படைகள் பார்க்க வேண்டும், அவங்க அந்த விமானம் எப்படி இருக்குது, புதிய விமானம் என்பதை பார்க்க வேணுங்கிறதுக்காகத்தான் நான் விமானத்தை விட்டுட்டு போறேன் என்கிற விதமான கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி இருந்தார். அந்த நாட்களிலேயே ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை அமெரிக்க அதிபர் பயன்படுத்தவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்படித்தான் அவருடைய பாதுகாப்புக்காக மாற்று வழி ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போதுதான் வெளியாகி இருக்கிறது. நியூயார்க் டைம்ஸினுடைய செய்திகளை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய தி கார்டியன் இந்த அச்சுறுத்தல்கள் ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகள்கிட்ட இருந்துதான் வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். C-32A வகையான அமெரிக்காவினுடைய இராணுவ விமானத்திற்கு அமெரிக்க அதிபர் ஒரு கேட்டரிங் பாக்ஸ் மூலமாக மாற்றப்பட்ட செய்தியை பொறுத்தவரையில் வாஷிங்டன் போஸ்ட் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாகவே ஜூலை மாதம் 24ஆம் தேதியே நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எது எப்படி போனாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளிவந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த செய்திகளுடைய ஒரு தொகுப்பாகத்தான் இந்த செய்தியை நாம் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.